ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை நமஸ்கரிக்கிறோம். ஒரு கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? கடந்த வாரம் முழுவதும் அல்லது இந்த 12 மாதங்களும் கர்த்தர் கண்ணின் மணியை போல நம்மை காத்து வருகிற தயவுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவர், எங்களே ஒரு பொருட்டாக எண்ணி எங்களை காத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது, அது வீண் போகலை. அது எங்களை இன்னும் அதிகமாக உண்மையிலே வளர செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான எங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் எங்களை உணர்த்தி கொண்டு, எங்களை வளர்த்து கொண்டு, எங்களை அபிஷேகித்து, எங்களை இன்னும் இன்னொரு பரிமாணத்திற்குள்ளே நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் நமக்கு செய்து வருகிற நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. பல விதமான ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் நமக்கு தந்து வருகிற தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய வாரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமாக உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். விழி மூடியும் நீர்த்துளி வருகிறதே என்ற பாடலை நாம் பாட. ஒரு புதிய பாடல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அப்படி தெரியலனா கூட சேர்ந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீடும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. இழந்த தருணம் மறந்து போனீர் என்று எண்ணினேன், வணைந்த கரமே உடைத்ததென்று புலம்பி ஏங்கினேன். வணைந்தவர் உடைக்கல, என்னையும் மறக்கல, சீரமை பாரிவர் என்பதை நம்புவேன். விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே, தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. சொன்னதை மறக்கல, கேட்டதை மறுக்கல, வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுமே. வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுமே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே, வீழும் துளிகளில் நினைவுகள்
சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் கண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. விழி மூடியும் நீர்த்துளி வழியுதே. கைகளை உயர்த்தி ஒருவேளை ஆண்டவர் நம்மை உடைத்திருந்தா, ஆண்டவர் திரும்ப உருவாக்கத்தான் நம்மை உடைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், களிமண் இடத்துல போய் பாருங்க, களிமண் குயவன் இடத்துல போய் பாருங்க. நம் பானையை சரியா வணைவதற்காக அநேக தரம் அதை பிசைந்து உடைத்து திரும்ப உருவாக்கி கைகளிலே நல்ல பாத்திரம் வர வரைக்கும் அதை திரும்ப திரும்ப உடைத்து உருவாக்குமா. உடைக்கும் பொழுது ஏற்படுகிற வலி அதிகமா இருக்கும். ஆனாலும் இந்த பாத்திரம் படைக்கப்பட்ட பிறகு, அந்த பாத்திரத்தில் ரட்சிப்பு வந்த பிறகு, அந்த பாத்திரத்தில் அபிஷேகம் வந்த பிறகு அந்த பாத்திரத்துக்கு ஒரு மகிமை கிடைக்கும். பாருங்களேன், அந்த மகிமையின் காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஓ க்ளோரியஸ் ஃபாதர், அவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ், உங்களுடைய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பி நீரங்களை நிரப்ப போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பட்ட காயங்கள் அதிகம்தான், நாங்கள் கண்ட பலன் அது குறைவுதான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாதது, அது எப்போதும் நிலைக்கும், அது ஒரு காலம் பொய் சொல்லாது. மனமாற நீ மனிதன் அல்ல, மனு புத்திரனும் அல்ல, நீ சொல்லியும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ, நீ வசனித்தும் அதை எங்களுக்கு செய்யாமல் இருப்பீரோ. கர்த்தர் செய்கிற நாட்கள் வந்து விட்டது. இப்போது நீங்க யாருக்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க விரும்புறீங்களோ, என்ன அவசரமோ, என்ன அவசியமோ, என்னவித ஆபத்தோ, கர்த்தர் இப்போது உங்கள் ஜெபத்தை கேட்க, பிரியமுடன் கைகளை பார்க்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஜெபிக்க நாளெல்லாம் ஜெயம்தான். மேற்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேற்கொள்கிற கிருபை, எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிற கிருபை, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து, அழிவிலிருந்து, விபத்திலிருந்து, நாச மோசங்களிலிருந்து கர்த்தனும் கரத்தை உயர்த்தி இயேசுவின் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கிற அந்த சாம்பியன்ஷிப் கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார். அவர் உயர்த்துவார். நோய்களிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம மரியாதை குறித்து தியானித்து வந்தோம். சாட்டர்டே வரைக்கும் பார்த்தோம். இன்னும் ஒரு சில அவங்களை குறித்து ஒரு 20 வசனங்கள் பைபிள் இருக்கு. அதை நீங்க தேடி வாசிங்க. 20 பைபிள் வேர்சஸ் அவளை குறித்து, மரியாதை குறித்து இருக்கிறது. அதை தேடி வாசிங்க. அப்பொழுது மரியாளின் உண்மை நிலவரம் நமக்கு புரிய வரும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு ஏதாவது புதிதான தகவல்கள் இருப்பின் அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வேன். இன்றைக்கு நம்ம யூஸ்வலா சண்டே பார்த்தது தான் மண்டே நம்ம பார்ப்போம். சண்டேவுடைய தலைப்பு என்னன்னா மாரநாதா. மாரநாதா என்றால் ஆண்டவரே வாரும், அதுவும் சீக்கிரம் வாரும் அப்படின்னு நாம காலங்காலமா இந்த வார்த்தையை பலரிடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மாரநாதா
அப்படின்ற ஒரு சபை கூட இயங்கி வருகிறது. ஓசன்னா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியும், லார்ட் சேவஸ், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னா, அது போலவே மாரநாதா என்றால் என்ன, அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்பதை கூட நீங்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். மாரநாதா, மாரநாதா. சரிங்களா? இன்னைக்கு 28ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிக்கிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீ மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று தாவீது அரசன் இந்த பாடலை எழுதுகிறார். நான் நீங்க முன்னமே சொன்னேன், தாவீது 72 சங்கீதங்களை தான் எழுதியிருக்கிறார். அதுல 72ல மிக முக்கியமான சில சங்கீதங்களும் எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இன்று இந்த சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதமாக காணப்படுகிறது. என்ன சொல்றாருன்னா நல்ல கவனிங்க. மௌனமாறாதும், கேளாதவரை போல மௌனமாயிராதையும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை அவருக்கு செய்யல. அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, நீங்க கீழே இருக்கிற வசனங்களை வாசித்தால் அங்கு தெரியும். அவருக்கு எதிராக இருந்த சவுல், அவருக்கு எதிராக இருந்த அவருடைய பிள்ளைகள், அவருக்கு எதிராக இருந்த சவுலின் பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் தான் அதற்கு காரணம். அவருக்கு எதிராக வந்தவர்கள் தான், அதுதான் இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே ஆண்டவர் மௌனமா இருப்பது உண்மைதான், கேளாதவரை போல் இருப்பது உண்மைதான். அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஆண்டுகளில எத்தனையோ ஆண்டுகள் சில காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம், நோக்கி கூப்பிடுகிறோம், ஆனால் பதில் வரவே இல்லை. ஆண்டவரிடத்துல 4 காரியங்கள். ஒன்று, நாம கேட்கும் பொழுது எஸ் என்று உடனே பதில் கொடுப்பார், அல்லது நோ என்று அதை தடுத்து நிறுத்துவார், கொடுக்க மாட்டார். 3வது, வெயிட், காத்திருங்க என்று சொல்வார். 4வது, சைலண்டா இருப்பார். இந்த சைலண்ட் பத்தி நான் சிந்திக்கும் பொழுதுதான், நம்ம பொதுவாகவே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல ஒரு சைலண்ட் காண்பிப்பாங்க. எப்போது காண்பிப்பாங்க என்று சொன்னால், அது இந்த காலங்களில, கிறிஸ்துமஸ் காலங்களில மிகவும் பொருத்தமாக இருக்கும். அல்லது நல்ல அக்கேஷன்ஸ், பிறந்த நாள் போன்ற காரியங்களில பிள்ளைகள் நம்மிடத்துல வந்து வெகுமதிகளை கேட்கும் பொழுது, அல்லது ஆடைகள் கேட்கும் பொழுது, அல்லது நகைகள் கேட்கும் பொழுது, அவர்கள் வண்டி, வாகனங்கள், கார், வீடு அப்படிலாம் கேட்கும் பொழுது, நம்ம இடத்துல திராணி இருந்தா மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாம் செலவு செய்வோம். நம்ம அதற்கான தயங்கினதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கிறோம், ஒரு நாளும் தயங்கினதே இல்லை. ஆனா நம்முடைய பாக்கெட்ல, நம்முடைய மடியில பணம் இல்லாமல் இருந்தா, நம்முடைய பேங்க்ல பணம் இல்லாமல் இருந்தா ஒரு சைலண்ட பண்ணுவோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது நான் என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அமைதியா இருக்கும், மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, நம்முடைய நிலையை பிள்ளைகளுக்கு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாதிரி அமைதியா இருப்போம். ஐயோ, இது எப்படி பிள்ளைகளுக்கு நாம் செய்வது, எதை கொண்டு நாம் செய்வது, யாரிடத்துல கடன் வாங்கி செய்வது, இது கடன் வாங்கி செய்வதனால நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் யோசித்து சில நேரங்களில் மிகவும் சைலண்டாக போய்விடுவோம். இப்ப தம்முடைய தகப்பன் கூட அப்படிதான். ஐயோ, நம் பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது என்பதெல்லாம் அவர் யோசித்து சில காரியங்களை நமக்காக செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களிலே ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல, இது ஏற்கனவே நாம் நிறைய முறை வாசித்ததுனால
இந்த மௌனமா இருக்கிறதையும் கேளாதவரை போல் இருக்கிறதை குறித்து எனக்கு ஆவியான ஒரு மாலை விளக்கின ஒரு காரியம். காலை முதல் பல காரியங்களை நான் பேசினேன் ஆலயத்துல. மாலையில கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தின ஒரு காரியம். 22 வசனம், மேத்யூ 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கேளாதவரை போல இருந்தார். நீங்க மற்ற காஸ்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அசட்டை பண்ணது போலதான் இருந்தது அந்த சீக்வன்ஸ். அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நம்ம தூரத்துல இருந்து கானான் தேசத்திலிருந்து தன் மகளுக்காக கண்ணீரோடு கூட வந்து அவருடைய பாதப்படியில விழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, எப்படி தாவீது கூப்பிட்டாங்களோ. ஆனால் இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தார், கேளாதவரை போல் இருந்தார். அதனாலதான் இவங்க உடனே சீஷர்கள் முந்திக் கொண்டு, ஏன் நீங்க அப்படி அமைதியா இருக்கீங்க? இப்ப நம்ம பேசுவோம், பேச்சு வாக்குல பேசுவோம், ஜீசஸ், இயேசுவே, ஏன் நீங்க சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணு எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாத நோ சொல்லுங்க, இல்லாட்டி போயிட்டு வான்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறாளே, நீங்க அமைதியா இருக்கிறது. இவங்க என்னமோ பயங்கர தாராள குணம் உள்ளவர்கள் போலவும், அவர் என்னமோ எல்லாவற்றிலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவரை போலவும், அல்லது அவர் எல்லாவற்றையும் கண்டு கொள்ளாது இருக்கிறவரை போலவும் இவர்கள் தங்களை போர்ட்ரே பண்ண பார்த்தாங்க. நடந்தது என்னன்னு உங்களுக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க நான் நிறைய பேர் பேசி இருக்கிறதுனால, புதியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் ஏன் கேளாதவரை போல இருக்க வேண்டும்? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் அவர் நாய், இங்க வாசிக்கிறோம்ல, காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று வேறு ஒன்றும் இல்லை. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொன்னார். ஒரு 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 உருவகத்தை சொல்றார். நான் காணாமல் போன ஆடு, அவங்களுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு உருவம் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு ஒரு உருவகத்தை சொல்றார். முதல்ல கேளாம இருந்தார், அதுவே பரவாயில்ல. இப்ப என்னன்னா நாய்க்குட்டி என்று சொல்லுகிறாரு என்ற ஒரு வருத்தம் சீஷருக்கு மாத்திரமல்ல, அங்க இருந்த குழுமி இருந்த மக்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த பெண்மணி அப்படி யோசிக்கல. அவங்க சொன்ன, ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜில் விழும் திணிக்கைகளை தின்னுமே என்று ரொம்ப இன்னும் தாழ்மைப்படுத்தி கொண்டாள். அதெல்லாம் எங்க மேட்டர். நாய் குட்டி, ஆடு ஆட்டுக்குட்டி, ஓனாய்க்குட்டி, கரடி குட்டி, சிங்கக்குட்டி, பாம்பு குட்டி, விரியன் பாம்பு, இதெல்லாம் மேட்டர் அல்ல. ஆண்டவருடைய எண்ணம் ஏன் தாமதம் அப்படின்னா, ஆண்டவருடைய எண்ணம் ஒன்று இருக்கு. ஏன் சைலண்ட்னா, ஆண்டவர் ஏன் கேளாதல் போல இருக்கிறார்னா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, பர்பஸ் இருக்கு. அப்படி என்ன பர்பஸ்னா, அவள் வந்தது தம் மகளுக்காக. ஆண்டவர் அப்பயே முடிவு பண்ணிட்டார், மகளுக்கு நான் சுகத்தை கொடுக்க போகிறேன் என்பது முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் வெயிட் பண்ண வைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? மகளே, கானானிய பெண்ணை, உங்களோட சமகால வயசாக இருந்திருக்கலாம், சகோதரியே, அவங்க பேரு தெரிஞ்சது, அவங்க பேரை சொல்லுங்க. அம்மா, நீ உன் பொண்ணின் ரட்சிப்புக்காகவும், பொண்ணின் மீட்புக்காகவும், பொண்ணு பிசாசிலிருந்து விடுதலை பெறவும், பொண்ணு சாவிலிருந்து விடுதலை பெறவும், உயிரோடு வரவும் நீ அழுது புலம்புகிற, அழுது கேட்கிற, கெஞ்சி நிற்கிற, காலில் விழுகிற, பணிந்து கேட்கிற, தன்னை தாழ்த்தி கேட்கிற. எனக்கு அது முக்கியம் அல்ல. எனக்கு எது முக்கியம் தெரியுமா? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா? 28 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது,
நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. ஆண்டவர் சொல்றார், மகள் அல்லம்மா, தாயாகிய நீ முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் ரிசல்ட் சொல்றார், நீ எதுக்காக விசுவாசத்தோடு வந்த? உன் பிள்ளைக்காக விசுவாசத்தோடு வந்த. ஆனா நீ விசுவாசிக்கிறையா? உனக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அதனாலதான் நீ உன் விசுவாசம் பெரியது. ஃபர்ஸ்ட் உன் விசுவாசம் பெரியது. முதல்ல நீ, அதுக்கப்புறம் தான் உன் பிள்ளை. இன்னைக்கு ஏன் தாமதம் அப்படின்னா, முதல்ல தகப்பன், முதல்ல தாய், முதல்ல தாத்தா பாட்டி, முதல்ல பிள்ளைகள், அப்புறம்தான் நாம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம். ஏன் பிள்ளைகளுக்கு தாமதம் ஆகுது? ஏன் பிள்ளைகளுக்கு குழந்தை பேரு கிடைக்கல? முதலாவது தாய் தகப்பன் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அதன் பிறகுதான் பிள்ளைகளுக்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் அந்த கால தாமதத்தின் அடையாளம். இப்போ 28க்கு வாங்க. சங்கீதம் 28ல இவர் காலதாமதப்படுத்தின பிறகு இவர் செய்த காரியத்தை நம்ம கவனிக்கலாம். தாவீது செய்த காரியத்தை கவனிக்கலாம். 2வது வசனம், அது முதல் வசனத்துல குழிக்கு இறங்குறதுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு அவரு தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா, ஆண்டவரே நீ அமைதியா இருந்தீங்கன்னா நான் செத்துருவேன், நீங்க சைலண்டா இருந்தேன்னா நான் உண்மையா பாதாளத்துக்கு போயிடுவேன், அதனால சைலண்டா இருக்காதீங்க, பிளீஸ் என்னை சாகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். 2வது வசனத்துல என்ன பண்ணுகிறார்? நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்மை நோக்கி உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஆங்கிலத்துல நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு என்ற வார்த்தை கிரைடு, அழுது, அழுது கண்ணீரோடு ஆண்டவர் தேடுகிற ஒரு தாவீதை இங்க பார்க்க முடியும். தாவீது பல சந்தர்ப்பங்களிலே கண்ணீர் விட்டார். அப்ப இப்பொழுதும் சொல்றார், இப்போ ஒரு வேறு விதமான ஒரு ஜெபம் இங்க ஏறெடுக்கப்படுகிறது தாவீதினாலே. அது என்ன ஜெபம்னா, முதலாவது கண்ணீரின் ஜெபம். He cried bitterly என்று சொல்லலாம். எப்படி கானானிய பெண் அழுதாள், அப்படிதான் இவளும் அழுதான். He cried, சத்தமிட்டு அழுதான். அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய ஆடு மாடுகளும் அவனோடு கூட இருந்த சேவர்களும் எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது பலனற்று போகும் வரைக்கும் அவன் அழுதான், ரொம்ப அழுதான். ஏன்னா வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அழுதான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, திருப்பிக் கொள்ள, போ திருப்பிக் கொள்ள. ஆண்டவர் ரொம்ப அருமையானவர். அவர் கொஞ்சம் சைலண்ட் இருக்கும், பரவாயில்ல. அதன் பிறகு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். கேளாதோடு போல் இருப்பார், ஆனால் அடுத்த நிமிடம் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார், பெரிய காரியங்களை அவர் செய்வார். இது அடுத்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது, உங்களுடைய சன்னதிக்கு உங்களுடைய பரிசுத்த சந்நிதி நேராக கையெடுக்கையில நம்ம ஜெபத்துல நீங்க பார்க்கலாம். 2வது பகுதி நம்ம கையெடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம் இல்ல. அதே போல நம்ம கடைசி நேரங்களில நான் சொல்றேன், நீங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய ஆபத்து, பெரிய அவசியம். நான் சொல்றேன், இங்க எப்படின்னா ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அவர் சொல்ற, மரணம் வந்துருச்சுங்க, மரண இருள் வந்துச்சு, நான் குழிக்கு ஒப்பா இருக்கிறேன். எப்படி எசேக்கியா நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்னு he bitterly cried அப்படின்னு வரும். அப்படி அழும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மரணம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, நம்முடைய காரியங்கள் தாமதமாகுது, நாம் கேட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் தடைப்படுகிறது, ஏதோ நடக்கல, எந்த காரியமும் சரிப்பட்டு வரல, நம்ம வறுமை அப்படிதான் இருக்கு, கடன் அப்படிதான் இருக்கு, யாராவது ஒருவரை நாம் நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பங்களிலே பிரச்சனைகள் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறது, குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று நாம நினைக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் உங்களுக்கு தைரியமா
விசுவாசத்தோடு சொல்ல முடியும். நீ அந்த நேரத்துல கையை உயர்த்தி, எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கைகளையும் ஏறெடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நீங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. 8ஆம் வசனம், யாத்திராகமம், எக்ஸோடஸ் 18th chapter 8th verseல அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோடு கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. அமலேக்கர் வந்துட்டாங்க யுத்தம் பண்ண. நீ கொஞ்சம் பேர் சண்டை போட கொண்டு போயிரு. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா, தேவனுடைய கோலை மலை உச்சியில என் கைகளை பிடித்து நிற்பேன். ஒரு சண்டை வரும்னா என்ன நடக்கும்னா, நிறைய அழிவு நடக்கும். நிறைய பேர் மாண்டு போவாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் சிறையாக்கி கொண்டு போவாங்க. மனைவிமார்கள்லாம் சிறையாக்கி கொண்டு போவாங்க. அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆடு மாடு மிருக ஜீவன் நில முழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ மோசே சொல்லுகிற காரியம், யோசுவாவும் தனக்கு மோசே சொன்னபடி எல்லாம் செய்தான். மோசே ஆரோனும் ஊரும் என்பது மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடையில் அமலேக்கர்கள் மேற்கொண்டார்கள். மோசேயின் கையில் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கை கீழ் வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்தில் ஒருவனும் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்திமம் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய ஜனங்கள் பட்டய கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் ஏது யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஜெயிக்கணும், நம்ம மீட்கப்படணும், நம்ம காப்பாற்றப்படணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நம்மளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு 2வது விஷயம், முதல்ல கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். 2வது, மோசே மாதிரி, ஊர் மாதிரி, ஆரோன் மாதிரி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கணும். செய்து பாருங்க. இங்க 28ல நான் முடிக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பேசி கொண்டிருந்த பொழுதே ஆண்டவர் கேளாதவரை போல இருந்த ஒரு இடம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அதை தான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதை எடுக்கணும்ன்ட்டு ஆண்டவர் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தலை. ஒருவேளை இந்த இரவு எனக்கு ஞாபகப்படுத்தினால் திருமணம் இடத்துல வருவேன். 28ல் பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 28:6 நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பின் சத்தத்தை கேட்டார். அதனால 7ல் அவன் சொல்றான், அவர் என் பலனும் என் கேடகமானவர், என்று நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அடுத்த கடைசி வசனம், தேவரீரும் ஜனத்தை ரட்சித்து சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவளை போஷித்து அவளை என்னென்னைக்கும் உயர்த்தியறணும். சுதந்திரத்தை ஆசீர்வதித்து போஷித்து உயர்த்தியறணும். கையை உயர்த்தி பாருங்க, நீங்க உயர்வீங்க. கையை உயர்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார். கையை உயர்த்தி பாருங்க, உங்க சுதந்திரத்தை கர்த்தர். சுதந்திரம் என்ன? பிள்ளைகள். பிரியமானவர்களே, நான் ஆவியில் நிறைஞ்சி உங்களோடு பேசுகிறேன். என் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கேளாதவரை போல் இருக்கிறாருன்னா நீங்க உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அவர் மௌனமா இருக்கிறாருன்னா உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க.
கண்ணீரோடு கதறுங்க. லவுட் வாய்ஸ்ல உங்க அறையை மூடிக்கொண்டு, கர்த்தாவே ஏன் இது எனக்கு நடக்குதுன்னு கேளுங்க. கண்ணீரோட கதறுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கானானிய பெண்ணுக்கு அவருடைய மகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எங்க தாய்க்கும் தம் மகளுக்கு அற்புதம், தகப்பனுக்கும் தம் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார். ரவிதிம்ல மோசேக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். யோபு 33:28 இப்படிதான் வாசிக்கிறேன். நான் படுகுழிக்கு இறங்குறவனா இருக்கிறேன், அவனை சாவின் விளிம்பிலிருந்து எடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எசேக்கியா மண்ணுக்குள் போகிறந்தவனை மகிமையான ஒரு 15 வருடத்தை கர்த்தர் திரும்ப கூட்டி கொடுத்தார். காரணம், கண்ணீரோடு ஆண்டவரை தேடுவதனாலதான். விசுவாசத்தோடு தேடுங்க. ஆண்டவர் வேலையில சொல்லுகிறார். எப்படித்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும்? மகனே மகளே ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுளே. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அவ்வளவு விசுவாசம் நமக்குள்ள அவசியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. மாறனாதா, இந்த ஆண்டவரை வாரும். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவின் நாளிலும் நம்முடைய வார்த்தையை கேட்டோம், நம்முடைய வசனத்தை தியானித்தோம். எங்கள் அழுகையும் எங்கள் கைகளை உயர்த்தி கையெடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தையும் நீர் விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறீர். நீர் மௌனமாய் இருந்தாலும் அல்லது நீங்கள் கேளாதவரை போல் இருந்தாலும் உன் மனதெல்லாம் எங்கள் மத்தியிலே தான் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. எங்களுக்கானவைகளை நீர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக, வியாதிஸ்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாறட்டும். நெஞ்சு பகுதியில இருக்கிற தண்ணீர் எல்லாம் வற்றி, இருதயத்தில் காணப்படுகிற பலவீனங்கள்லாம் நீக்கி, ரத்தத்திலே காணப்படுகிற எல்லா குறைபாடுகளும் நீக்கி, பிளேட்லெட்ஸ்லாம் நார்மலாக மாற்றி, ஆண்டவரே சிந்தையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் கிளாட் போன்ற பிளட் ப்ரெஷர் போன்ற காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டு, கை கால்களில் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, ஆண்டவரே பலத்தினால் இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பண தேவைகள் உண்டு. எல்லா வறுமைகளும் நீங்கி மகா செழிப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அள்ளி தூவி விதைத்தவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அறுப்பை எடுத்துக்கொண்டு சுமந்து வருகும் பொழுது மிகுந்த களிப்போடு வருகிறான் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் மிகுந்த களிப்போடு வாழ உதவி செய்யும். எல்லா துதி கனமகிமுக்கு சொல்லுகிறோம். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரவேசித்து ஒரு ஜபங்களுக்கு பதில் கொடுத்து அவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சொல்லாக்கள் நினைத்திருப்பதாக. ஆமென். God bless you.